ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மிலா விங்ஸ். இன்றைக்கி அடை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு உளுந்து சேர்க்குறோம். அப்புறம் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறோம். ஒரு கைப்பிடி அரிசி சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு கப்பு பைத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். இதில் தண்ணி சேர்த்துட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கிறோம். இப்போ 2 மணி நேரம் ஊறிடுச்சு. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். இதில் 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு 8 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறோம். அப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 கப் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் 1 கப் கேரட், அப்புறம் 1 கப் துருவன தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிறோம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து நல்லா கலந்துக்கிறோம். உங்களுக்கு காரம் வேணும்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், வேண்டான்னா தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே வரமிளகாவும் நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம அடை தோசை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அடை தோசை தேங்காய் சட்னி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.